World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்தினுடைய தலைவரும் என் அன்புக்குரிய அண்ணனுமான திரு ஜானகிராமன் ஐயா அவர்கள் பிரசன்னமே பிரதானம் வாங்க ஏதாவது ஒரு 2 விஷயங்களை சிறுமணி துளிகளில் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நமஸ்காரம். குருமார்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயா மணிகண்டராஜ் நண்பர் இங்கே ஒரு நாள் கருத்தரங்கம் நடத்துறதுக்குள்ளார படாத பாடு போடுறோம். இவர் 5 நாள் மிக சிறப்பாக நடத்துகிறோம் அப்படின்னு எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். ஒரு சின்ன டிப்ஸு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா 1, 4, 7, 10 சனி நின்றுதுனாக்கா காசிக்கு போங்கங்கிறாங்க. காசிலாம் போக வேண்டாங்க, நம்ம ஊர்லேயே இருக்குது. எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். ஒரு 6 கோயில் இருக்குது, சரிங்களா? 3 ஜென்மத்து பாவம் போக்கக்கூடிய திருவன்காடு, ஜென்ம பாவம் போக்கக்கூடிய திருவையாறு, நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மயிலாடுதுறை, 1000 ஆனாலும் 1000 ஆகாது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, நம்ம நட்சத்திரம் கிரக தோஷம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீக்கக்கூடிய திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா, நம்மளுடைய மரணம் நிம்மதியாக போகணும் அப்படின்னு யார் நினைக்கிறோமோ அவங்க போகக்கூடிய ஒரே கோயில் பார்த்திங்கன்னா பூம்புகார் பக்கத்தில் சாயவனம். நமக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியம். இந்த 6 ஸ்தலம் போதுங்க காசிக்கு. காசிக்கெலாம் போகணுங்கிறது தேவையில்லை. காசிக்கு போகலாம், காசு இருந்தால் போகலாம் காசிக்கு. அதுக்குண்டான வசதி எத்தனை ஜோதிடருக்கு இருக்குங்கிறது தெரியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசிக்கு போக வேண்டிய சூட்சமம், ஜோதிடர்கள் போக வேண்டிய சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே உள்ள லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணது புதன் பகவான். ஜோதிடருக்கு நமக்கு புதன் தான் மெயினான கிரகம். அதனால் அங்கே போகிறது மிக சிறப்பு. என்னுடைய உரையை முடிச்சு கொள்கிறேன். நன்றி மணிகண்டராஜ், சிறப்பாக செய்ய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஐயா அவர்கள் சிறப்பாக ரத்தின சுருக்கமாக இதை மட்டும் பண்ணுங்க போதும் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாரு. ஐயா அவர்களுக்காக சிறப்பு காணொளி இதோ. பிரசன்னம் என்றதும் நமது மனதில் வண்ணம் கொண்டு பிம்பம் காணுவது உங்களின் உருவம் மட்டுமே. பிரித்துத்தான் கூறிவிட முடியுமா உங்களையும் பிரசன்னத்தையும்? குலதெய்வம் அறியா குடும்பங்கள் தொலைநபர் மீண்டும் மீண்டெடுத்தது என இல்லாமல் தோஷங்கள், முன்னோர் சாபம் என ஏதாவது துரதிருஷ்டம் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து அதிர்ஷ்டமாய் மாற வைத்தது உங்களின் ஜோதிட பிரசன்ன சேவைதான். மக்களின் மனம் வசம் செய்யும் வல்லுனரே, நீங்கள் ஆற்றும் இந்த சேவை ஜோதிடத்துறைக்கு என்றென்றும் தேவை. சீதைக்கு ஓர் ஜானகிராமன், இங்கு ஜோதிடத்திற்கு ஓர் ஜானகிராமன். உயர் திரு ஜானகிராமன் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.